குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. மார்ச் 1. இன்றைய சிந்தனை தலைப்பு உலக சமுதாய சேவா சங்கம். இந்த உலகம் தோன்றி எவ்வளவோ ஆண்டுகளுக்கு பிறகுதான், கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி வருஷத்துக்கு அதுக்கப்புறம்தான் ஜீவ இனங்கள் பூமியில் தோற்றமாகி, இந்த மனிதன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா சுமார் 35 லட்சம் ஆண்டுகள் தான் ஆகுது இந்த மனிதன் உருவான காலம். அதுலேயும் இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய அந்த நவநாகரிக மனிதனாக இருக்கிறோமே, இது சுமார் 2000 வருஷம்தான் ஆகுதான். ஆனால் அந்த ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தோம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்ந்த மக்கள் ஏதாவது ஒரு வகையில் சிரமம், வாழ்க்கை சிக்கல்களுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கும் நம்ம பல பேரை பார்க்குறோம். எல்லா வசதிகளும் இருந்தும், வாழ்வியல் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கிட்டியும் கூட நிறைவில்லாமல் வாழக்கூடியவர்களை தான் சமுதாயத்தில் நம்ம அதிகபட்சமாக பார்க்குறோம். ஸோ குறைந்த பட்சத்தில் 1-2 பேர் விளங்கிய வெளியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அந்த விளக்கம் இல்லாதவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியது அவசியம். அந்த வகையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாழ்ந்தவர்கள்லாம் வாழ்க்கையை இனிமையாக வாழ்வதற்கான வழிமுறைகளையும் காமிச்சு கொடுத்தாங்க. ஆனாலும் அடுத்தடுத்து வரும்போது நிறைய பழக்கங்கள், புதிய புதிய பழக்கங்கள் வருது. பழக்கங்கள் தான் செயல்களாகவும் செயல்களுக்கு விளைவாகவும் வந்துடுது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மனிதன் பழக்கங்களை மாற்றி அமைச்சுக்கிறான். இப்போ அந்த வகையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மகான்களில் உணர்ந்தவர்கள், இது அரிதான பிறவி, இதை சரியான முறையில் விளங்கி கொண்டு வாழணும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. அவங்க விளங்கி கொண்ட வழிகளை மற்றவர்களுக்கு உணர்த்துகிறாங்க. ஆனாலும் அதிகபட்சமான பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கக்கூடிய மனிதர்கள் அது முழுமையாக அதிலிருந்து, அந்த பழக்கத்திலேருந்து விலக்கு வழிக்கு வர முடியல. ஏன்னா பழக்கம் அதிகமாக இருக்கிறனால அதிலே தான் திரும்ப இன்றைக்கும் பார்க்குறோம். ஏதேனும் ஒரு நல்ல பழக்கத்துக்கு ஆட்பட்டு போயிருக்கும்போது அந்த நல்ல நிலையிலேருந்து வெளியே வரமாட்டாங்க யாருமே. அதே போல் ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா அதிலேருந்து விடுபட்டு வர முடியல. எந்த ஒன்றுக்கும் அடிக்ட் ஆகிடுறான் மனுஷன், அதான் அடிமையாகிறது. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்த மனிதர்கள் இப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாலும் கூட அதை நடைமுறைப்படுத்த முடியல. அதில் தான் 20-21ஆம் நூற்றாண்டில் நம்மோடு வாழ்ந்த ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி உலக சமுதாய சேவா சங்கத்தை ஏற்படுத்தினார். பண்படுதல், பயன்படுதல், இந்த 2 தான். ஒரு சங்கம் அமையணும், எல்லா மக்களும், உலக மக்கள், இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க மட்டுமில்லை, உலகம் கடைசியாக சுற்றி நிற்க போகும்போது வாழக்கூடிய மனிதனும் வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்யணும் அப்படிங்கிறத தான் நோக்கமாக வச்சு தான் மகரிஷி 1958 இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை ஏற்படுத்தினார். ஒவ்வொரு மனிதரும் அந்த பழக்கம் என்ற ஒரு பண்பாடு, அதிலிருந்து விடுபடணும். பழக்கத்தை எல்லாம் விளக்க வழி கொண்டு வரணும். மாற்றிக்கொள்ளக்கூடியதை மாற்றிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனையை வளர்த்து கொள்வது தான் 6வது அறிவுடைய சிறப்பு. அந்த சிறப்பை உணர்த்துவதற்கு தான் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கமாகிய அனைத்து மக்களும் வாழ்வியல் தேவைகள் முழுமையாக பெற்று இந்த அரிதான பிறவியை நிறைவான வாழ்க்கையாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னோடியாக திகழணும். அதற்கான ஒரு பயிற்சி திட்டம்தான் மன வள கலை யோக பயிற்சி. அதன் மூலமாக பண்படுறாங்க. ஒவ்வொரு மனிதரும் பண்படும்போது மற்றவர்களுக்கு பயன்படுவாங்க, தனக்கும் பயன்படுவாங்க, தன்னுடைய குடும்பத்துக்கும் பயன்படுவாங்க, சமுதாயத்துக்கும் பயன்படுவாங்க. சமுதாயம் என்பது பல மனிதர்களுடைய கூட்டமைப்பு தான், ஒன்றை சார்ந்து ஒன்றாக இருக்குங்கிறதையும் உணரணும். இந்த பழக்கத்தின் வழியே வந்தவங்க எல்லாமே சுயநலம், தன்னலம் அப்படி தான் போயிடுறாங்க. மேலும் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இதுக்கு அடிமையாகி போய் இந்த மனிதர்களும் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறனால பிற உயிர் உணர்தலாக பெற்றிடும் சுகதுக்க அளவை அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை அமைச்சிக்கிட்டு தாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கணும். மற்றவர்கள் துன்புறும் போது ஏற்படக்கூடிய அலையானது நம்ம எவ்வளவு நிறைவு இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் அந்த துன்ப அலை தான் அப்படிங்கிற ஒரு உண்மை உணர்வு மனிதர்களுக்கு வரணும். அப்போது பண்பு அப்படின்னு சொல்லும்போதே அதுதான் குணநலம்னு சொல்லுவோம். அந்த குணநலம்ங்கிறது மிருகநிலை பதிவுகள் மனிதன்லேருந்து வெளிப்படுறதுனால தான் பிறரை துன்புறுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுங்கிற முறையில் வாழ்ந்துக்கிடும்
பழகிட்டாங்க. அந்த பழக்கத்தை மாற்றணும் அப்படிங்கும்போது அதை தான் பண்படுதல் பயன்படுதல்ங்கிறார் மகரிஷி. ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா கூட அந்த நிலத்தில் ஒரு தடவை ஒரு பயிர் வெள்ளாமல் வைக்கிறாங்க அப்படின்னா அதை அறுவடை பண்ணின உடனே அடுத்த பயிரை நடமாட்டாங்க, அதை உருவாக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா அது கொஞ்சம் ஓய்வு கொடுப்பாங்க. ஓய்வு கொடுக்கறதுனா என்ன அப்படின்னா அதுக்குரிய சத்துக்கள், அப்புறம் மாற்று பயிர் தான் வைப்பாங்க. ஒன்றையே திரும்ப திரும்ப வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் கிடைக்காம போயிடும். அதுக்காக மாற்றி அமைப்பாங்க, அதுக்குரிய சத்து பொருள்களெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது நிலத்தை பண்படுத்துதல் அப்படி சொல்லுவாங்க. அதுபோல் மனித மனங்களை பண்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் மன வள கலை யோக பயிற்சி. இது வரைக்கும் எத்தனையோ பழக்கங்களில் வந்துட்டோம். அது பூரா சஞ்சித கர்மா அப்படி சொல்கிறாங்க. இந்த சஞ்சித கர்மான்னு சொல்லக்கூடிய பழக்கங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் பிராரப்த கர்மான்னு சொல்லக்கூடியது பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம பொறிப்பலன்களை இயக்கி பெற்ற பழக்கப்பதிவுகள். இந்த ரெண்டும் தான் ஒரு மனிதனுடைய தரமாக, குணமாக, தன்மையாக, பண்பாக இருக்கிறது. அந்த மனித பண்பு அப்படிங்கும்போது இட்டுண்டு வாழ்தல், பகிர்ந்துண்டு வாழ்தல், ஒத்தும் உதவியும் வாழ்தல். ஆனால் அந்த நிலை மெஜாரிட்டியில் இல்லை. காரணம் மிருகநிலை பதிவுகள் பறித்துண்டு வாழ்தல்லையே பழகிட்டாங்க மனிதர்கள். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நலம் விளைவிக்கத்தக்க எண்ணம், சொல், செயல்களை உயர்த்தணும். அதற்கான பயிற்சி திட்டமாகத்தான் மகரிஷி நமக்கு மனவளக்கலை யோக பயிற்சிகளை வடிவமைச்சாங்க. அப்போ அந்த பயிற்சிகளை செய்ய செய்ய ஒவ்வொரு மனிதரும் அமைதி பெறுறாங்க. உடலாலும் அமைதி, மனதாலும் அமைதி. அதுதான் பண்படுதல். அப்படி பண்படும்போது தான் மற்றவர்களுக்கும் தனக்கும் பயன்பட முடியும். பண்படாமல் பயன்படவே முடியாது. இப்போ ஒரு தனி மனிதன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பல மனிதர்கள் இணைந்த ஒரு குடும்பத்தில் ஒரு அமைதி வரணும்னா அந்த தனி மனிதர்களுக்குள்ளே உடலாலும் மனதாலும் அமைதி வரணும். அப்போ தான் அவர்கள் சார்ந்த அந்த குடும்பத்தில் அமைதி இருக்கும். இப்போ அந்த பல குடும்பங்கள் இணைந்த அந்த சமுதாயம் உலகம்னு சொல்கிறோம் அப்படின்னம்னாக்கா அங்கே அமைதி வரணும். அப்படின்னாக்கா இங்கே தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதியாக, இன்னும் சமுதாய அமைதியாக, உலக அமைதியாக விரிவடைய முடியும். அந்த ஒரு நோக்கத்தை வச்சு தான் ஒவ்வொரு மனிதரும் பண்பட்டு பயன்படுவதற்கான பயிற்சி திட்டங்களை உலக சமுதாய சேவா சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி 1958 இன்றைக்கு வரைக்கும் எல்லா நாட்டிலையும், சீனா, ரஷ்யாவை தவிர பாக்கி எல்லா நாட்டிலையும் வசிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழணும், மனிதன் மாமனிதனாக உயரணுங்கிறதுக்காகவே இந்த பயிற்சி திட்டங்கள் முழுமையாக பரவலாக இன்றைக்கு உலகம் முழுவதும் போயிருக்கு. அப்படின்னாக்க ஒரே ஒரு வேதாத்ரி மகரிஷி அவருடைய எண்ணம் பிரபஞ்ச காந்தத்தில் பதிஞ்சு அது தொடர்பாக நல்லவர்களும் வல்லவர்களும் உருவாகணும், மக்கள் எல்லாரும் என்றைக்குமே நலமாக வளமாக வாழணும், இந்த அரிதான பிறவியை உணர்ந்து தங்களை திருத்தி கொண்டு விளங்கிய வழியில் வாழணுங்கிறதுக்கு யாருக்கெல்லாம் எண்ணங்கள் ஏற்படுதோ அவங்களெல்லாம் இதில் தூண்டி விட்டு அவர்களெல்லாம் தொண்டுக்கு தயாராகிறாங்க. உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய முதல் நோக்கமே அருள் தொண்டர்களை உருவாக்கணுங்கிறதா மகரிஷி உலக சமாதானத்தில் கூட அப்படி தான் சொல்லுவார். அதுபோல் தொண்டு செய்யறதுங்கும்போது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல் செய்கிறது, அதுதான் மனித பண்புங்கிறது. அந்த மனித பண்பு உயர்வடையணுங்கிறதுக்காகத்தான் உடல், உயிர், மனம் இந்த மூணை வச்சு தான் ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மூணை பற்றிய ஒரு நாலெட்ஜ். ஒரு நிலத்தை பண்படுத்துகிறோம்னா அது கரிசல் நிலமா, மணல் நிலமா, இல்லை செம்மண் நிலமா, அதில் எந்த பயிரிட்டோம்னாக்கா அது நல்லா விளையும் அப்படிங்கிறதுக்கு மண் பரிசோதனை மையங்கள்னே இன்றைக்கி 6வது அறிவுடைய சிறப்பு எவ்வளோலாம் உயர்ந்திருக்கு பாருங்கள். அந்த பயிர் ஒரு 6 மாதமாக 3 மாதமாக வைக்கக்கூடிய பயிருக்கு எத்தனை விஷயங்களை பண்ணுறோம். அதுபோல் இந்த மனித மனம் அப்படிங்கிறத தூய்மை பண்ணணும். பழைய பழக்கத்திலேயே இருக்கிறதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். டைவர்ஷன் ஆஃப் மைண்ட் இஸ் மனவளக்கலை. மனதுக்கு மாற்று வழி கொடுக்கணும். எது நன்மையானதோ, எது எந்த வகையிலையும் துன்பம் விளைவு வராமல் இருக்குமோ அந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய திறனை பெருக்கணும். செயல் திருத்தம் வரணும்னா அதுக்கு மன திருத்தம், குணத்திருத்தம் வரணும். அதற்கான பயிற்சி திட்டம்தான் மனதை தூய்மை செய்து கொள்வதற்கான அகத்தாய்வு பயிற்சிகளும் அந்த எடுத்த அந்த முடிவை நடைமுறைப்படுத்துவதற்கான வைராக்கியத்தை ஏற்படுத்துறதும் திறமைகளை உயர்த்தி கொள்வதற்கும் தவப்பயிற்சியும் கொடுத்துருக்காங்க மகரிஷி. ஆகவே இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்பது தான்
இன்றைக்கி எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் ஏற்பட்ட போதிலும் ஒரு சில காலகட்டங்களில் மனச்சோர்வு அடைஞ்சு போயிடுறாங்க, அதை பின்பற்றவங்க ஆள் இல்லையே அப்படின்னு. ஆனால் ஆசான் அருள்தந்தை அமைச்சில் இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்றைக்குமே தான் உயர்ந்து மற்றவர்களை உயர்த்தக்கூடிய பயிற்சி திட்டமாக இருக்கிறதுனால அந்த சோர்வுக்கு வழியே கிடையாது. தானும் உயரலாம், மற்றவர்களையும் உயர்த்தலாம். அதன் மூலமாக தானும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கான ஒரு வழிமுறையாக்கியிருக்கார் என்பதை தான் இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சியை நமக்கு உணர்த்துறாங்க. நாமும் அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.